சத்தியமாக நீங்கள் போலீஸ்னு எனக்கு தெரியாது சார். யாரோ ஐடி பசங்க தான் பொய்யா வீடியோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினச்சேன் சார். அது ஃபேக் வீடியோன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் எங்கள் ஸ்கூலில் தான் 8வது வரைக்கும் படித்தான் சார். அவன் பேர் சுடலை. அப்பா எங்கள் பக்கத்தில் மாரடிகொண்டான்னு சின்ன ஊரில் சுடுகாடு வேலை பார்த்துருந்தார் சார். 1996 அவங்க அப்பா 4 கொலை பண்ணிட்டு தான் ஊர் ஜனங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் நிறைய நடந்துச்சு சார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. யாருக்கு டீட்டெயிலாக தெரியும்? மாரடிகொண்டா சுடுகாட்டில் பெத்த மல்லையான்னு ஒரு வயசான ஆள் இருப்பார். அவருக்கு எல்லாமே தெரியும் சார். அதுவும் அந்த மூலையில் தான் அவங்க குடிசை இருந்துச்சு. இது அவங்க பரம்பரை தொழில் இல்லை. சுடலையோட அப்பா வேறு வேலை இல்லைன்னு தான் இந்த வேலைக்கு வந்தான். எலும்புல பாலுதுங்க. இந்த சுடுகாட்டிலே தான் விளையாடி வளர்ந்தான். அவனுக்கு அப்புறம் ஒரு தம்பியும் பிறந்தான். கஞ்சியை குடிச்சிட்டு போ. டேய், அங்க என்னடா பண்ற? இறங்கு. டேய், பாத்துடா. என்ன அழுதுட்டே வரானுங்கம்மா, எல்லாம் அழுதுட்டே வரானுங்கம்மா. இவனுக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் காதுல விழுமோ தெரியல. சொல்லல. ஏய் சொல்லல, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு பாரு. எந்திரி, எழுந்துடா. சட்டியை கொண்டாப்பா. இருடே, ஏன் குழந்தை போட்டு அடிக்கிற? ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்பா? தின்றா. நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா? வாடா ராஜா, வா. நீ வா. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். வாடா. ஏன் வேலையை போச்சு வெளியே போட்டு அடிக்கிறது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்டா கண்ணா இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிற? வெறும் சாப்பாடு சாப்பிட பிடிக்கலப்பா. அப்பாவுக்கு இப்போ வேலை இல்லைப்பா. வந்ததும் கறி வாங்கி தரேன். ம், கறி இல்லைப்பா, கூட்டமாக அழுவதை பார்த்து 1 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 மாதம் ஊருக்குள்ள சாவு எதுவும் விடலை. அப்பனுக்கும் வருமானம் இல்லை, பிள்ளைகளும் சரியாக சாப்பிடல. அப்போ தான் கொலை பண்ணான். இந்த மாதிரி கடை பக்கம் இனிமே வராத, இதான் கடைசி. போ போ.
போனோடனே சாப்பிட்டு படுத்துரு சரியா? அப்பா அங்க பாரு. ஐயோ யாரு? நாய்க்கரே நாய்க்கரே யாராவது வாங்க, நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. யாராவது வாங்க, நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க, நாய்க்கர் வழிபந்து விழுந்து கிடக்காரு. வாங்க, நாய்க்கர் விழுந்து கிடக்காரு. சீக்கிரம் வாங்க, நல்ல வேலைக்கு அடிக்கடி எதுவும் பண்ணல. தூக்குப்பா தூக்குப்பா ஆல்மோ தலையை தாங்கி பிடி. ஐயோ தலையை அடிபட்டு ரத்தம் கொடுத்து பாரு. துணி வை, அவன் துணி வச்சு பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் அதே மாதிரி 4 பேரை வெவ்வேறு இடத்துல கொன்னான். வேலையை ஊரில் ஒரு பையன் பார்த்துட்டான். ஊரில் இளவட்ட பசங்கள்லாம் கூடி பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து சுடலை ஒவ்வொருத்தனையாக கொண்டுகிட்டே இருந்தான். மக்களுக்கு ஏன்னே புரியலை. பயந்து போய் குறி கேட்டதும் வெட்டியான் குடும்பத்தை உசுரோடு எரிச்சது தான் காரணம்னு குறி சொன்னதும் ஊரே பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் மாறி 3 கிலோமீட்டர் அந்தாண்ட போயிடுச்சு. கிராமமே காலியாகி சுடுகாடாக மாறிடுச்சு. இன்று இரவு 10 மணிக்கு நமது சன் நியூஸ் ஆபீஸுக்கு ஒரு மர்மமான வீடியோ வந்தது. அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எந்த கொலையிலிருந்து சொல்றது? உங்கள பல பேரை நான் ஏற்கனவே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சிட்டியில் உங்க குடும்பத்திலேயோ உங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ மர்மமான முறையில் செத்து அதை நீங்க பார்த்து வாய் விட்டு ஓன்னு கதறி அழுதுருந்தீங்களே, ஆனா அப்ப கண்டிப்பா நான் உங்களை பார்த்துருக்கேன். அது நாம கூட இருக்கலாம்.
ஜனத்தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுல கவர்மெண்ட், பூகம்பம், டீ சுனாமி அதோட எனக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. இது வரைக்கும் என் நிழல் கூட யாருக்கும் தெரியாம முடிச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒருத்தன் என் பேரு, என் ஊரு, நான் 12 வயசுல பண்ண கொலையில இருந்து போன வாரம் பண்ண கொலை வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டான். என் தம்பியை பிடிச்சிட்டான். அவன் என் தம்பியை வெளியே விடணும். விடலைன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரிட்ஜை பாருங்க. மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜ் வேலை ஆரம்பிக்கும் போதே நான் வேலையில் சேர்ந்துட்டேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பில்லர் வைக்கும்போதும் பில்லருக்கு ஒரு ஆளை கொண்டு உள்ளே வச்சிருக்கேன். 23 பில்லர், 23 பேர். உங்கள் வீட்டில் யாராவது காணாமல் போயிருந்தா இந்த பில்லருக்குள்ளே இருக்க சான்ஸ் இருக்கு. பேரு டீட்டெயில் பின்னால் வருது. மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு தான் அதை வெளியே விடணுன்னு இருந்தேன். ஒரே சந்தோஷமாக இருக்கும்போது இதை காட்டி கூட்டம் கூட்டமா, குடும்பம் குடும்பமா, இப்படி எல்லாரும் விதவிதமா ஓலமிட்டு அழுகிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சோம். ஒருத்தனால எங்க சந்தோஷம் பாதியில நிக்குது. அவன் என் தம்பியை இப்ப வெளியே விடணும். விடலனா இந்த ஊரே சுடுகாடு ஆகும்டா. இந்த ஊரே சுடுகாடு ஆகும். கொலை செய்யப்பட்டவர்களின் பட்டியல் விவரம்: 17 சுரேஷ், 37 தேவிப்பிரியா, 56 கிருஷ்ணன், 85 மணிலா, 130 பாஸ்கர் ராஜா, 171 யாரும் அழாதீங்க. உங்களை அழ வச்சவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். நீங்க அழுவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டிவியில என் தம்பிய வெளியில விடணும்னு சொன்னா இல்ல, அந்த தம்பி இவன் தான். இவனை பிடிச்சது நான் தான். இவனை விட்டா மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணுவாங்க. இந்த பிரிட்ஜில் பதிச்ச 23 பேர் மட்டும் இல்ல, பிறந்ததுல இருந்து இவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, இவன் என்ன பண்ணலாம்? அடுத்தவங்க அழுவுறத பார்த்து சிரிக்கிற மிருகம் தானடா நீ. இப்ப சிரிடா. உன் தம்பி அழுறான்ல, சிரி. இவனை விடாதே. என்ன கொன்னு பாடுறா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த ஊரையே சுடுகாடாக்கிடுவான். ஏண்டா இவனை கொன்னோன்னு இப்ப எங்க அண்ணன் அழுவுறதை விட உன்னை 100 மடங்கு அழ வைப்பான். யார் அழ வைக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குறோம்.
என்னப்பா? இப்போ என்ன சொன்னீங்க? பக்கத்துல எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் இல்ல. அதான் ஒரு மாதிரியா இருந்தது. சீக்கிரமா சொன்னேன். ஏன் அப்படி சொன்னீங்க? வீட்ல யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் வந்துடுறேன். சரி. ஹலோ கேசவா, கேசவா, கேசவா. தலைப்புச் செய்திகள். டிரைவர் கேசவனுக்கு சரமாரியான கத்தி குத்து. ஹலோ, யாரு? கேசவன் எங்க? ஹலோ, கேசவன் எங்க? என்னாச்சுடா? நீ சொல்றா. ஹலோ மா, மா. அம்மா இன்னும் சாகலடா, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியா தனியா ஒரு வீடு கட்டுவீங்க? உங்க அம்மா கத்துனா கூட யாருக்கும் கேட்காது. குத்துக்கு மட்டும்தான் கத்த முடியும், சத்தம் போட முடியும். அதுக்கப்புறம் குத்துற சத்தம் மட்டும்தானே கேட்கும். உன்னை சுமந்த வயிற்றுல சரக் சரக் சரக்னு சொருவா போறேன். சத்தம் கேட்கிறியா? டேய் வேணாம். கொஞ்சம் யாரோ வர மாதிரி இருக்கு. யாரு? இங்க இருக்கேன்டா. கரண்ட் இல்ல. பேக் அப்படி போடாதான் எவ்வளவு வாட்டி சொல்றது? ஓ, நம்ம தம்பியா? பிள்ளை நல்லா விளையாட்டு சொட்டோட வந்திருக்கா. இப்ப வெட்டினு வச்சுக்கைய. நீ வர்றதுக்குள்ள அம்மாவையும் தம்பியையும் கொண்டு பாடியை மிக்ஸ் பண்ணி வச்சுறேன். உங்களை ஒன்றும் பண்ணாத. ஏய், ஏன்பா என்ன தடுக்கிற? நீ தடுத்தா நான் விட்டுருவேனா? அப்போ ஒன்று பண்ணு, என்கிட்ட கெஞ்சிரா, அவங்கள விட்டுறேன். ப்ளீஸ். 2000 பேருக்கு முன்னாடி என் தம்பியை கொண்டுட்டு இப்ப காதும் காது வச்ச மாதிரி ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வரும்போது உன் வீடு தெருவெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். நீ அழுகிறத அந்த கூட்டத்தில் ஒருத்தனா நான் பார்ப்பேன். அம்மா, தம்பி. கம். டேய், ஹலோ, டேய்.